Figma டிசைனர் Webflow வெப்சைட் டெவலப்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ற இந்த சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ செக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம சர்வீஸ் செக்ஷன் எப்படி பண்றதுங்கறத பத்தி பார்த்தோம். அதுல கிரிட் செக்ஷன்ல 2 row 3 columns யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இந்த டிசைன்ல வந்து பார்த்தோம்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ப்ரீவியஸா சர்வீஸ் செக்ஷன் வந்து 2 row இருந்துச்சு, 3 columns இருந்துச்சு. இங்க வந்து 3 column தான் இருக்கு, row வந்து 1 தான் இருக்கு. சர்வீஸ் செக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணனுமோ அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ செக்ஷன்ல இந்த கிரிட்ல வர ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாம். அது ப்ராப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த செக்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த செக்ஷனோட பிட்வீன் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 150 பிக்சல்ஸ் டாப்பும் அதே மாதிரி தான் 150 பிக்சல்ஸ் பாட்டமும் செட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இங்க டிசைன்ல வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாடியில செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் ஆட் பண்ணுவோம். செக்ஷன்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலர் செக்ஷன் ஒரு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம போர்ட்ஃபோலியோ செக்ஷன் வழக்கம் போல ஆட் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா டாப் அண்ட் பாட்டம் பேடிங் பிக்சல்ஸ்ங்கிறது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் காமனா இருக்கிற ஒரு காமன் ஸ்பேசிங்ஸ் தான். அதனால தான் இப்போ ரெகுலர் அப்படிங்கிற செக்ஷனையும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோ செக்ஷனை நீங்க கிளாஸ் நேம் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இது மல்டிப்ளை ப்ரீவியஸா கன்வெர்ட் பண்ற செக்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலான ஸ்பேசிங்ஸ்ல இருக்கறனால நம்ம இப்போ ரெகுலர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கோம். இப்போ இதை 150 பிக்சல்ஸ் டாப்பும் அதே மாதிரி தான் பாட்டம் 150 பிக்சல்ஸ் பாட்டம் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாட்டம்ல வந்துருச்சு. இந்த இடத்துல வழக்கம் போல நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணுவோம். கண்டெய்னர்ல கண்டெய்னர் கிளாஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த கண்டெய்னரும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த செக்ஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வேண்டி ஓவர்ஃப்ளோ ஹிட்ங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த செக்ஷன்ல இருக்க கண்டென்ட்டை தாண்டி வேற எங்கேயுமே வெளியே போகாத மாதிரி இந்த ஓவர்ஃப்ளோ ஹிட்ங்கிறது சேஃபர் சைடா நம்மளுக்கு வச்சிருக்கோம். ஈவன் டேப்லெட் ரெஸ்பான்சிவ் இந்த மாதிரி டிவைசஸ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே எஃபெக்டிவா இருக்கும். இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற எந்த கண்டென்ட்டுமே வெளியே இருக்கிற அடுத்த செக்ஷனுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணுவோம். டைட்டிலுக்கு அவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சைஸ்ல இருக்குன்னா H2 இருக்கு. இது வந்து பேராகிராஃப்ல இருக்கு. பேராகிராஃப்க்கும் H2க்கும் எவ்வளவு ஸ்பேசிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஒரு 20 பிக்சல்ஸ் கேப் இருக்கு. அப்போ நம்ம யூசுவலா யூஸ் பண்ற மார்ஜின் டாப் 20 பிக்சல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு பேராகிராஃப் டாக் ஆட் பண்ணிட்டா போதும். இந்த டைட்டிலுக்கும் நம்ம H2 ஆட் பண்ணா போதும். ஆனா இது ரெண்டுமே சென்டரா இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே எழுதின அலைன் சென்டர்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கண்டெய்னருக்குள்ள div ஆட் பண்றேன். div அதுக்கப்புறமா கமாண்ட் என்டர் அடிக்கிறேன். உடனே அங்க போயிருது. இங்க வந்துட்டு அலைன் சென்டர் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு H2 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். H2 ஆட் பண்ணணும். H2 ஆட் பண்ணிட்டேன். அவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இருக்கு. அதனால அதை டைப் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா 20 பிக்சல்ஸ் கேப்ல இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த H2 இருக்குல்ல, இந்த H2க்கு கீழேயே நம்ம இன்னொரு div ஆட் பண்ணுவோம். அந்த div வந்துட்டு மார்ஜின் டாப் 20 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணதா. அதுக்குள்ள நம்ம பேராகிராஃப் டாக் ஆட் பண்ணிக்குவோம். அந்த பேராகிராஃப் டாக்கு நம்ம இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது போட்டுக்கலாம். இது அலைன் சென்டரா இருக்கறனால நம்ம டைரக்ஷன்ல இருந்து அலைன் சென்டர்ல இருந்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட்ல இருந்து எல்லாமே சென்டரா இருக்கும். அதனால தான் நம்ம அலைன் சென்டர்ங்கிற ஒரு சிங்கிள் கிளாஸ் யூஸ் பண்ணி டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க Figma டிசைன்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு கடையில இருக்கிற என்ன கேப் அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பேராகிராஃப்க்கும் இந்த கிரிட்ஸ்க்கும் இடையில 50 பிக்சல்ஸ் இருக்குது. அப்போ மார்ஜின் டாப் 50 பிக்சல்ஸ் ஆட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோக்கான கிரிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நான் என்ன பண்றேன்னா இங்க வந்துட்டு கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு div ஆட் பண்றேன். அதுல மார்ஜின் டாப் 50 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதுக்குள்ள ஒரு கிரிட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரிட் வந்துட்டு கண்ட்ரோல் என்டர் ஆர் கமாண்ட் என்டர் அடிச்சுட்டு போர்ட்ஃபோலியோ கிரிட் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். கிரிட்ல வந்து பார்த்தோம்னா 3 காலம் இருக்கு, 1 row இருக்கு. இப்போ கேப் மட்டும் இங்க இருந்து ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். இந்த கிரிட்டுக்கும் இந்த கிரிட்டுக்கு இடையில 30 பிக்சல்ஸ் கேப் இருக்கு. அந்த 30 பிக்சல்ஸ் கேப்பை இங்க 65 பிக்சல்ஸ் இருக்கு. அதை நான் கம்மி பண்ணிட்டு 30 பிக்சல்ஸா மாத்திடுறேன். ஓகே, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ கிரிட் ஆட் பண்ணிட்டோம். ஆனா இந்த கிரிட்டை வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இப்போ இந்த நம்ம சர்வீஸ் செக்ஷன்ல எப்படி நம்ம இமேஜ் ஏரியாவையும் கண்டென்ட் ஏரியாவும் தனித்தனியாக பிரிச்சு நம்ம கிரிட் ப்ராப்பரா எழுதணும். அதே மாதிரி தான் இங்க கண்டென்ட் ஏரியாவும் இந்த இமேஜ் ஏரியாவும் ப்ராப்பரா பிரிச்சிடலாம். இதுல இன்னும் கொஞ்சம் இந்த ரைட் சைடில் ஏரோ வரனால அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து தான் நம்ம பண்ணணும். டைட்டில் இந்த ஏரோட அலைன்மெண்ட் அதுக்கு கீழே டெக்ஸ்ட் வருது. அதே மாதிரி தான் இங்க இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கிரேடியன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிரேடியன்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த கிரேடியன்ட் டிஜை நான் கிளிக் பண்றேன். இங்க அந்த லாக் எடுத்துட்டு இந்த லேயர் பிளர் அதை மட்டும் நான் ஹைட் பண்றேன். இந்த லேயர் பிளரை ஹைட் பண்ணும்போது இந்த 3 கலர் ஒரு ரவுண்டா போட்டு அதுல தான் லேயர் பிளர் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 3 தனித்தனி டிவா போட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலரா செட் பண்ணிட்டு அது 3க்குமே சேர்த்து லேயர் பிளரா அப்ளை பண்றது வந்துட்டு வெப்ஃப்ளோல பாசிபிலிட்டி கிடையாது. அதனால இந்த கிரேடியன்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதே இமேஜுக்கு முன்னாடி இன்னொரு இமேஜ் இருக்கு அப்படின்னா இங்க பொசிஷன் அப்சல்யூட்ங்கிறத யூஸ் பண்ணணும். அதோட பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்ங்கிறத யூஸ் பண்ணணும். Z இண்டெக்ஸையும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டை இமேஜை யூஸ் பண்ண போறோம். இங்க அதுக்கு மேல இருக்கிற ஒரு இமேஜையும் ஒரு இமேஜ் டேக்கா யூஸ் பண்ண போறோம். இது ரெண்டுமே ப்ராப்பரா அலைன்மெண்ட் ஆகணும். ஒண்ணுக்கு மேல ஒன்னு லேயரா தெரியணும். அப்படிங்கிற பட்சத்துல பொசிஷனும் Z இண்டெக்ஸும் தான் நம்ம இங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஆகணும். அதனால இந்த செக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா divs எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு divக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவை ப்ராப்பரா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த லேயர் பிளரை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போர்ட்ஃபோலியோ கண்டென்ட் ஏரியாக்கு ஒன்று, போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியாக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 div ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் கிரிட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிரிட் 1ல மட்டும் தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ கிரிட்ல நான் ஒரு div பிளாக் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஆட் ஆகும். அதுல நான் என்ன பண்றேன்னா போர்ட்ஃபோலியோ கார்டு அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். சர்வீஸ் கார்டுன்னு மேல வச்ச மாதிரி இங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கார்டு அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். செகண்ட் அதுக்குள்ளேயே இன்னும் 2 div ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் div என்ன பண்ணலாம்னா போர்ட்ஃபோலியோ டைட்டில் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ கார்டை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு div ஆட் பண்ணுவோம். அதுக்கு பேரலாவே அது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியா. ஓகே, இப்போ இந்த 2 div நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பாக்ஸுக்கு இப்போ ஒரு ஸ்பேசிங்ஸ் நம்ம கொடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப்லயும் லெஃப்ட் சுத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு 32 பிக்சல்ஸ் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு 30 பிக்சல்ஸ் ரவுண்டா நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ கார்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டு பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சுற்றிலும் 1 பிக்சல்ஸ் பார்டர் இருக்குது. அது வந்துட்டு கிரே கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்டர் ரேடியஸும் ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். அப்போ ஸ்பேசிங்ஸ் பார்டர் ரேடியஸ் 3 கொடுக்கணும். இப்போ அங்கே ஃபிக்மால் பார்த்த அந்த வேல்யூ நம்ம போர்ட்ஃபோலியோ கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போர்ட்ஃபோலியோ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிக்சல்ஸ் வந்துட்டு சுற்றிலும் கேப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கமாண்ட் அண்ட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நம்ம ஓவராலாக இப்படி டிராக் பண்ணோம்னா டோட்டலாக சுற்றிலையும் ஒரு 30 பிக்சல்ஸ் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இமேஜ் உள்ள இருக்குல்ல, இந்த இமேஜ் இந்த இதெல்லாமே ஒரு மைனஸ் வேல்யூவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர்ஃப்ளோ ஹிட்டனையும் இந்த போர்ட்ஃபோலியோ கார்டு கொடுத்துக்கலாம். ஒரு சேஃபர் சைடாக இதுக்குள்ள இருக்கிற எந்த கண்டென்ட்டும் வெளியே வராது. அதுக்கப்புறமா பார்டர் பார்த்தோம், அது 1 பிக்சல்ஸாகவும் கலரில் வந்துட்டு கிரே கலராகவும் கொடுத்துடலாம். அப்புறமா ரேடியஸ் வந்துட்டு ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துடலாம் நம்ம அங்கே பார்த்த மாதிரி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்டரும் அப்ளை ஆயிடுச்சு, பார்டர் ரேடியஸும் ப்ராப்பராக அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்டுக்கான வேலை முடிஞ்சது. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டைட்டில் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். போர்ட்ஃபோலியோ டைட்டில் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த கேப் ஒரு பார்த்துக்கலாம். இந்த கண்டென்ட் ஏரியாக்கும் இதுக்கும் ஒரு 38 பிக்சல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 35 பிக்சல்ஸ் ரவுண்டாக வச்சுக்கலாம். அட் சேம் டைம் இதோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் பிட்வீனாகவும் டாப் அலைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதே நம்ம ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோ டைட்டில் ஏரியாவில் ஃப்ளக்ஸில் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டாப்பில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சேஃப்டிக்காக வேண்டி ஒரு 10 பிக்சல்ஸ் கேப் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு 38 பிக்சல்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ரவுண்டாக ஒரு 35 பிக்சல்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த 2 பாக்ஸுக்கு இடையில இருக்கிற 35 பிக்சல்ஸ் இங்கே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டைட்டில் ஏரியா இருக்குல்ல, இந்த டைட்டில் ஏரியா வந்துட்டு பார்த்தோம்னா H3 யூஸ் பண்ணுறாங்க, பேராகிராஃப் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரைட் சைடில் ஒரு ஏரோ இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைட்டிலையும் இந்த டெக்ஸ்ட்டையும் ஒரு டிவாகவும் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஏரோ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கிறனால அது ஒரு டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் இங்கே ஆட் பண்ணுறேன். மறுபடியும் உள்ள அந்த டிவுக்குள்ளே H3 ஆட் பண்ணுறேன். அந்த H3யோட டைட்டில் வந்துட்டு ப்ராடக்ட் டிசைன் இருக்குது, அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த H3க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் இடையில இருக்கிற கேப் வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் இருக்குது. நான் ஒரு 15 பிக்சல்ஸ் மார்ஜின் டாப் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்போம்ல, அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். அதை டிவ் பிளாக் போட்டு மார்ஜின் டாப் 15 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், அதை நான் இங்கே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்கான கண்டென்ட்டை நான் இங்கிருந்து காப்பி பண்ணி இங்கே ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். நம்ம இது எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங்காக வேண்டி நான் எக்ஸ்ட்ராவும் இதில் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டில் H3யும் அதே மாதிரி பேராகிராஃபும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த டிவ் பிளாக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு டிவ் பிளாக் ஆட் பண்ணுவோம். அந்த டிவ் பிளாக்ல தான் நம்ம இந்த ஏரோ இருக்கும். இப்போதைக்கு இந்த டிவை நம்ம டம்மியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். அந்த டிவ்ல வந்துட்டு இந்த பட்டன் ஐக்கான் நம்ம இங்கே ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஐக்கான் தான் அதுவும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அதே பட்டன் ஐக்கானை நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இமேஜ் டேக் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இமேஜ் டேக் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த பட்டன் ஐக்கானையும் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இல்லை. இப்போ நம்ம டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானுக்கு வந்துட்டு இந்த டைட்டிலுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை டைட்டிலை விட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது ஹாரிசான்டலாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டாப்பில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல டிவ் பிளாக் நம்ம ஏற்கனவே டம்மி பிளாக் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதில் மார்ஜின் டாப் ஒரு 15 பிக்சல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் டாப் ஒரு 5 பிக்சல்ஸ் வேணால் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் இங்கே 5 பிக்சல்ஸாகவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு ஸ்பேசிங்ஸ் ஹாரிசான்டல் ஈக்குவலாக இந்த டைட்டிலுக்கும் இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ ஐக்கானுக்கும் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இந்த டாப்பில் இருக்கிற கண்டென்ட் ஏரியாவை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாட்டமில் இருக்கிற இந்த இமேஜ் ஏரியாவை பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிசைனில் ஒரு 3 லைன் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற இந்த 3 லைனும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த டைட்டில் ஏரியாவில். அப்புறமா இமேஜ் ஏரியாவில் இந்த இமேஜ் ஏரியாவில் மொத்தம் இன்னும் 2 டிவாக நம்ம பிரிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோட இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் இருக்கிறதாவும் பேக்ரவுண்டில் இந்த ரவுண்டாக நம்ம பார்த்தோம்ல அந்த லேயர் பிளரோட கிரேடியன்ட் பிஜி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால இங்கே நம்ம 2 டிவ் டேக் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் டேக், மறுபடியும் போர்ட்ஃபோலியோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டிவ் டேக். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கிறது போர்ட்ஃபோலியோ இமேஜ் ரேப் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ செலக்ட் பண்ணியிருக்கல இந்த ஸ்க்ரீன். செகண்ட் டிவ் டேக் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இருக்கிற கிரேடியன்ட் ஸ்க்ரீன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு டிவ் டேக் இருக்குல்ல போர்ட்ஃபோலியோக்குள்ள, அந்த டிவ் டேக் நான் செலக்ட் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ பிஜினா பேக்ரவுண்ட் ரேப் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியா இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாட்டம் ரைட்டில் எந்த ஒரு ஸ்பேசிங்ஸுமே இந்த கார்டுக்கு நம்ம கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஒரு மைனஸ் வேல்யூ யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியாலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேசிங்ஸில் வந்துட்டு பேடிங்கில் நம்ம ஏற்கனவே சுற்றில ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு கண்டென்ட் ஏரியாவுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இமேஜ் ஏரியாவுக்கு பாட்டமுக்கும் ரைட்டுக்கும் தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரைட்டில் பேடிங் வேல்யூவை இங்கே மைனஸ் பண்ண முடியாது. பேடிங்க்கு மைனஸ் வேல்யூவே கிடையாது. மார்ஜினில் வேணால் மைனஸ் வேல்யூ இருக்கும். இப்போ பேடிங்கில் நம்ம எப்படி 30 பிக்சல்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருந்தோமோ அதே 30 பிக்சல்ஸை நம்ம மார்ஜின் வேல்யூவில் வச்சு மைனஸ் பண்ணோம்னா பாட்டம் ரைட் கார்னரில் இது வந்துடும். இப்போ ரைட்டில் இருக்கிறதையும் மைனஸ் 30 பிக்சல்ஸையும் பாட்டமில் இருக்கிற மார்ஜினையும் 30 பிக்சல்ஸையும் நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டம் லைன் ஆனது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற இமேஜும் ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது, அதாவது வெளியே வந்துடக்கூடாது. அதனால நம்ம ஓவர்ஃப்ளோ ஹெட்டனையும் இந்த இடத்துல போட்டுடலாம் டோட்டல் இமேஜ் ஏரியாக்கு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஸ்பேசிங்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் ஒரு 50 பிக்சல்ஸ் கேப் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. பர்டிகுலராக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட பார்டர் பார்த்தீங்கன்னா 10 பிக்சல்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது 50 பிக்சல்ஸ் ஓவராலாக இருக்கும்போது இந்த பார்டர் மட்டுமே 10 பிக்சல்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 40 பிக்சல்ஸ்ங்கிற கால்குலேஷன்ஸ்ல இந்த மேலையும் லெஃப்ட் சைடு வருதுல அந்த ஏரியாக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ் இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியாக்கு உள்ள வரும்போது பேடிங் டாப் ஒரு 40 பிக்சல் ஆகும், பேடிங் லெஃப்ட் ஒரு 40 பிக்சல்ஸும் ஒரு டீசென்டான
கரெக்டான ஸ்பேசிங்ஸோட இருக்கும் இங்க இருக்கிற மாதிரியே. அப்போ போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியாலேயே நம்ம பேடிங் டாப்புக்கு ஒரு 40 பிக்சல்ஸும் லெஃப்ட் சைடு ஒரு 40 பிக்சல்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரேடியஸ் இருக்கு. இந்த கார்னர் ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணும்போது மிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வருது. மிக்ஸ்டு அப்படின்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ல இருக்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம டாப்ல இருக்கிற இந்த 24 பிக்சல்ஸ் அப்படியே எடுத்தாங்க அப்ளை பண்ணிடுவோம். ஈவன் தோ இப்போ பேக்ரவுண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாட்டியும் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஷார்ப் ஆயிரும். அப்போ நம்ம இப்பவே நம்ம அந்த 24 பிக்சல்ங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி இந்த பிக்சலை செலக்ட் பண்ணிட்டு பிக்சல்ஸ் வேல்யூல 24 பிக்சல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் லெஃப்ட் கார்னர் மட்டும் அப்ளை பண்ணிருக்கோம். பாட்டம் ரைட் கார்னர்ல டிசைன்ல இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணல. தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நம்ம ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதே டிவ்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓவர்ஃப்ளோ ஹெட்னு கொடுத்திருக்கோம். அதனால இதோட பேரண்ட் டிவ் தாண்டி எங்கேயுமே போகாது. அதனால இந்த டிவ்க்குள்ள இருக்க கண்டென்ட் கரெக்டா இந்த டிவ்க்குள்ள தான் இருக்கும். இதோட பேரண்டோட பார்டர் ரேடியஸ் என்னவோ அதை எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதை நம்ம பண்ணும்போது இந்த பார்டர் ரேடியஸ் பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம டிவ் ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இமேஜ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலரா இந்த ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஹைட் பண்ணி ஷோ பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் JPEG ஒரு 2x ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுல போர்ட்ஃபோலியோ இமேஜ் 1.jpg ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிரேடியன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரேடியன்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு கால் பண்ணி SVG ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ கிரேடியன்ட் BG அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் wrap இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்றேன். அந்த இமேஜ் டேக் நம்ம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் டேக்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ இமேஜ் 1 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த போர்ட்ஃபோலியோ BG இமேஜ் wrap அதுல இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல நம்ம இந்த கிரேடியன்ட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ இமேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு விட்த் வந்து ஒரு 100% செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ்ல ஒரு பார்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதே போர்ட்ஃபோலியோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். அதுல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது மட்டும் 10 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்பரா இந்த அலைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்ற ஒர்க் பார்த்துக்கலாம். இப்போ போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியால நம்ம என்ன பண்ணலாம்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பொசிஷன் அப்சல்யூட்ங்கிறது உள்ள நம்ம கொடுக்கும்போது இதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. இதுதான் பேரண்ட். இதுதான் உள்ள இருக்கிற எந்த ஒரு பொசிஷன் அப்சல்யூட்டா இருந்தாலும் இதோட வேல்யூ என்னவோ அதுல இருந்து தான் டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட்ங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் நான் போர்ட்ஃபோலியோ இமேஜ் ஏரியா அப்படிங்கிற மெயின் டிவ் இருக்குல்ல, அதுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ்ங்கிறது கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ இமேஜ் wrap இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் இமேஜ் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுலயும் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இமேஜுக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்கும் விஷுவலா. ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிறதா கிரேடியன்ட், மேல இருக்கிறதா இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ். அதனால இங்க Z இண்டெக்ஸ்க்கு 2ங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த கிரேடியன்ட் இருக்குல்ல, இந்த கிரேடியன்ட்டோட BG, அந்த BGக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க தான் ஒரிஜினலா பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே 0% வேல்யூ அப்படிங்கிற செட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த ஐகான் செட் பண்ணிட்டேன்னா 0% அப்ளை ஆயிடும். Z இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் இதை ஃபோல்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அது டோட்டலா செட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஏற்கனவே இங்கே செட் பண்ணுற அந்த பார்டர் ரேடியஸும் கரெக்டாக இங்கே செட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸாக அந்த டிவ்வுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் கிரேடியன்ட்டுக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி வித் அண்ட் ஹைட் 100% செட் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு சேஃப் சைடாக. அதுக்கு போர்ட்ஃபோலியோ இமேஜ் BG அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். வித் 100% ஹைட் 100% செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைனலாக ஒரு மிஸ் ஆகுதுன்னா இந்த இமேஜுக்கு ஒரு ஸ்பேசிங்ஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ மிஸ்ஸிங். அதுவும் நம்ம கொடுத்துட்டு இங்கேயும் பார்டர் ரேடியஸ் இருக்கு, அதையும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வேல்யூஸ் என்னங்கிறது ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை நம்ம வந்து பேடிங்ல அச்சீவ் பண்ணலாம். இங்கே பார்டர்ல அச்சீவ் பண்றதுக்கு பதிலாக அங்கே பேடிங் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிங்ல இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் இருக்குல்ல, இதோட பேரண்ட் கொடுக்கணும். அதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் wrap செலக்ட் பண்ணிட்டு பேடிங் டாப் ஒரு 10 பிக்சல்ஸும் லெஃப்ட் ஒரு 10 பிக்சல்ஸும் நான் கொடுத்துறேன். அப்போ இங்க ஒரு ஸ்பேசிங்ஸ் வந்துருச்சு. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இந்த பேக்ரவுண்டோட வேல்யூ என்ன அப்படிங்கறது ஒரு நீங்க பாத்துக்கலாம். இது வந்து பியூர் ஒயிட்ல 50% ஒப்பாசிட்டியில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேக்ரவுண்ட் இங்க செலக்ட் பண்ணுவோம்ல, இதுல பியூர் ஒயிட் கொடுத்துக்கலாம். இந்த ஆல்பா வேல்யூ தான் அந்த ஒப்பாசிட்டி வேல்யூ, அதை 50% செட் பண்ணிக்கலாம். அப்ப கரெக்டா 0.5 அப்படிங்கிறதுல வந்துருச்சு. இப்போ இங்க ஒரு சேஃபர் சைடா வித் ஒரு 100% கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஹிட் இதை தாண்டி வெளியே போக கூடாது அப்படிங்கிறதையும் இந்த போர்ட்ஃபோலியோ இமேஜ் wrapக்கு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம இங்க பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ல இருக்கு. நம்ம அந்த இமேஜ் wrap செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் டாப் லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 பிக்சல்ஸ் பார்டர் ரேடியஸ் கொடுத்துருவோம். இப்போ நான் வெளியே கிளிக் பண்றேன். ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அந்த பார்டர் ரேடியஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா மேக்ஸிமம் இங்க இருக்கிற எல்லா வேல்யூ டிசைன்ல இருந்து எடுத்து நம்ம இங்க அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஒரு கார்டு நம்ம டோட்டலா முடிச்சிட்டோம். இப்போ இந்த கார்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ கார்டு செலக்ட் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் டபுள் டைம் பண்ணா 3 டைம்ஸ்ல ரிப்பீட் ஆயிடும். அடுத்த ரோ வேணும்னா நீங்க மறுபடியும் பேஸ்ட் பண்ணி ஒரு ஏற்கனவே சர்வீஸ் செக்ஷன்ல பண்ண மாதிரி 2 row 3 காலம்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல டிசைன்ல 1 row 3 காலம்ஸ் இருக்கிறதுனால வெறும் அதை மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற இமேஜை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை போர்ட்ஃபோலியோ இமேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். அதை சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது இந்த இமேஜா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க ஹைட் அண்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ இமேஜ் 3 அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் 2 and 3 இம்போர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் 2 and 3யும் இங்க செட் பண்ணிக்கலாம். இது 2, இது வந்து 3. அப்புறமா இந்த டைட்டில் அண்ட் கண்டென்ட்டையும் இங்க இருந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபிக் டிசைன், இது வந்து மார்க்கெட்டிங் டிசைன். இப்போ டோட்டலா நம்ம போர்ட்ஃபோலியோ செக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். அதை நான் ஒரு பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா
போர்ட்ஃபோலியோ செக்ஷனும் ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த போர்ட்ஃபோலியோ செக்ஷன் ஆட் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த கிரிட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். போர்ட்ஃபோலியோ கண்டென்ட் ஏரியாவும் போர்ட்ஃபோலியோவில் டைட்டில் ஏரியாவும் இமேஜ் ஏரியாவும் தனியாக பிரிச்சு இமேஜ் ஏரியாவில் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிரேடியன்ட் ஒரு தனி டிவாவும் ப்ராஜெக்ட் இமேஜை தனி டிவாவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டைட்டில் ஏரியாவில் ஏரோ எக்ஸ்ட்ராவாக ரைட் சைடில் வரனால அதை மட்டும் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த பட்டன் ஐக்கானையும் யூஸ் பண்ணிட்டு பட்டன் ஏரோவையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ண வெப்ஃப்ளோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸில் இருக்க அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank you.